அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கிரீன் சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமோ அதே மாதிரியான சூப்பரான ஒரு கிரீன் சிக்கன் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. இந்த சைடு இருக்கட்டும். இப்போ நாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஆயில் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நாம் இந்த ஆனியன் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஆகிடுச்சுன்னா இது கசக்கும் ரெசிப்பியில் போடும்போது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இதுக்கும் மேலே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போது இது எல்லாத்தையுமே எடுத்து நாம் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ண ஆனியன் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா கூல் டவுன் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க. இதை ஒரு தட்டில் போட்டு இந்த சைடு வச்சிடலாம். இது நல்லா ஆற விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைட் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அடுத்ததாக நாம் இது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 பீஸ் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு நாம் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துறோம். அதனால இந்த பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக ஒரு 13 பீஸ் முந்திரியை தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போது இந்த முந்திரி மட்டும் எடுத்து இதில் போட்டுடலாங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 அளவுக்கு ஆனியனை இதில் போட்டுடுறேங்க. 1/4 அளவுக்கு ஆனியன் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கடைசியாக நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேணும், அதுக்காக. இனி முந்திரி ஊற வச்சிருக்கிற அந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன்லேயே இப்போ அரைச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க கையாலேயே. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற விடணுங்க. இப்போது இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வெளியே எடுத்து வச்சிடலாங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அதே பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் ஆயில் எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ஆயிலே இதில் கொஞ்சமாக இருக்குது, அதே இதுக்கு போதுமானது. இனி அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற ஆயிலே இது நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இடையில இடையில மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் கழிஞ்சு நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வரும். அப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி அடுத்ததெல்லாம் இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கணுங்க. இங்கே நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள்,
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நாம் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நீங்கள் உப்பு போடும்போது நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைவான தீயில இந்த சிக்கன் எல்லாம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாதி அளவுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இனி நாம மூடி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா ஆயில் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இப்போ பெப்பர் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பெப்பர் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு வர வரை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருந்தா அதை கடைசியாக சிக்கன் மேலேயே தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹரியாலி சிக்கன் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற அதே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.